ஃபஜருடைய தொழுகை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், சாட்சி சொல்லக்கூடிய தொழுகையா இருக்குன்னு சொல்லி. குறிப்பாக நடு தொழுகையை பேணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அசருடைய தொழுகையோட தன்மையை சொல்லி காமிக்கிறான். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகம் அல்லாஹ்விடத்துல முறையிட்டது, என்னுடைய ஒரு முனை இன்னொரு முனையை திங்குது அப்படின்னு சொல்லி. அசருடைய முன்னாடி நேரத்துக்கு சம்பந்தம் என்ன, அசருக்கான பின் நேரத்துக்கு சம்பந்தம் என்ன, ஃபஜருடைய தொழுகை சாட்சி என்ன சாட்சி சொல்லுது, என்ன காரணத்துக்காக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகையை நம்ம முறைப்படுத்துகிறோம். கஅபத்துல்லாவை பாதுகாக்கிறதுல குறைஷிகளுடைய தன்மை எப்படி இருந்தது, அந்த குறைஷிகளுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்றத குறைஷ் அப்படின்ற அத்தியாயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறது மூலமாக குளிர்காலத்திலையும் கோடை காலத்திலையும் என்ன நடக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியும். அசருக்கு முன்னாடி அசருக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ்.